நியூஸ் தமிழ் கழுகு. திமுக கூட்டணிக்கு ஓபிஎஸ் அடி போடுறாருங்கிறத ராமேஸ்வரத்துல நடந்த முத்துராமலிங்க தேவர் மணிமண்டப திறப்பு விழா உறுதி செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அதிமுக, பாஜக, விஜய்னு எந்த பக்கமும் கூட்டணிக்கான கிரீன் சிக்னல் கிடைக்காத நிலையில திமுக மேல பாசம் காட்டி வர்ற ஓபிஎஸ் அந்த கூட்டணிக்கே போயிடலாமான்னு யோசிக்கிறதா சொல்றாங்க. ஓபிஎஸ் அரசியலுக்கு திமுக துணை நிற்குங்கிற உறுதிமொழியை அறிவாலயம் கொடுத்திருக்குன்னு பேச்சுகள் எழுந்த நிலையில ராமேஸ்வரத்துல பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட ஆளுயர வெண்கல சிலையோட மணிமண்டபமும் கட்டி குடமுழுக்கு நடந்திருக்கு. இதுல கிட்டத்தட்ட விவிஐபி அந்தஸ்துல ஓபிஎஸ்க்கு ராமநாதபுரம் மாவட்ட திமுக மரியாதை கொடுத்திருக்கு. ஏற்கனவே ராமநாதபுரத்துல எம்பிக்கு நின்னு தன்னோட செல்வாக்கு நிலைநாட்டின ஓபிஎஸ் ராமேஸ்வரம் விழாவுக்கு போனப்ப பெரும் கூட்டம் கூடியிருக்கு. கூடவே ராமநாதபுரம் திமுக மாவட்ட செயலாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்க பக்கத்துல ஓபிஎஸ் நின்னு விழா வேலைகளை பார்க்க ரெண்டு பேரும் முக்கிய திமுக நிர்வாகிகளோட தனியா ரொம்ப நேரம் பேசி இருக்கிறது முக்கியமா பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் திரும்பவும் திமுக ஆட்சி வரும்னு மக்கள் பேசிக்கிறாங்கன்னு தன்னோட விருப்பத்தையும் ஆரூடமா சொல்லி எதிர்க்கட்சிகள் பிரிஞ்சிருக்கிறதையும் சுட்டி காட்டி அதிமுகவுக்கு ஷாக் கொடுத்திருக்காரு ஓபிஎஸ். கட்சியோட செயல் தலைவரா மகள ராமதாஸ் அறிவிக்க மகன் அன்புமணியும் தைலாபுரத்துக்கு எதிரா சீக்கிரட்டா சில காரியங்களை செய்ய துவங்கி இருக்காராம். பாமகவோட முக்கியமான சார்பு அணிகளா இருக்கிறது வன்னியர் சங்கம், பசுமை தாயகம், பாட்டாளி தொழிற்சங்கம் தான். இதுல வன்னியர் சங்கம் தான் பாமகவோட ஆணி வேர். ஏற்கனவே பசுமை தாயகம் அன்புமணியோட முழு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்க இப்ப தொழிற்சங்கத்தையும் வன்னியர் சங்கத்தையும் தனக்கு கீழே கொண்டு வர சீக்கிரட் முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காராம் அன்புமணி. இனி ஒன்னு சேர வாய்ப்பே இல்லைன்னு முடிவெடுத்திருக்கிற அன்புமணி தரப்பு ஜி.கே. மணி, சேலம் அருளையும் சேர்த்துக்க போறதில்லைன்னு முடிவெடுத்திருக்கான். அதே சமயம் சந்தோஷ் சுப்பிரமணியம் படபாணியில எல்லா முடிவுகளையும் அப்பாவான ராமதாஸே எடுத்துட்டு இருந்ததா சொல்ற அன்புமணி ஆதரவாளர்கள் இப்பதான் அன்புமணி நினைச்ச முடிவுகளை எடுக்கிற சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னால அப்பா ராமதாஸ் சொல்ற காரியங்களை மட்டும்தான் அவரால் செய்ய முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. ராமதாஸுக்கான அடுத்த ஷாக் வன்னியர் சங்கமோ பாட்டாளி தொழிற்சங்கமோ அன்புமணி பக்கம் வர்றதுதாங்கிறாங்க. தாவேகாவுல எம்எல்ஏ சீட் யாருக்குங்கிறத முடிவு செய்யறது விஜயா புஷி ஆனந்தாங்கிற சண்டை நிர்வாகிகள் மத்தியில வெளிப்படையா நடக்க துவங்கி இருக்கான். கட்சி ஆரம்பிச்ச சில மாதங்கள்லயே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்க தான் வேட்பாளர், இதுல எந்த மாற்றமும் இல்ல, இப்ப இருந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு புஷி ஆனந்த் 70 வேட்பாளர்களை முடிவு செஞ்சு அறிவிச்சிட்டாராம். இந்த 70 தொகுதிகள்ல பூத் கமிட்டியிலிருந்து வாக்காளர்களை சேர்க்கிற வரைக்கும் திமுக அதிமுகவுக்கு இணையா வேலைகள் நடந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. இந்த நிலையில தான் புஷி ஆனந்த் அறிவிச்ச 70 வேட்பாளர்கள் பத்தின ஒரு சர்வேய ஜான் ஆரோக்கியசாமி எடுத்து அத விஜய்க்கு அனுப்பி இருக்காராம். 70 பேரும் தேர்தல் செலவுக்கு திண்டாடுறவங்க, திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு பலம் இல்லாதவங்க, பல பேரு திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்கன்னு சில ஆதாரங்களோட ஜான் ஆரோக்கியசாமி ரிப்போர்ட் குறிப்பிட்டிருக்கான். இதுவரைக்கும் 70 பேரும் தொகுதியில பெரிய செலவு பண்ணி இருக்கிற நிலையில கட்சி யார் கையில இருக்கு, விஜய்க்கு தெரிஞ்சுதான் நிர்வாகம் நடக்குதா, புஷி ஆனந்துக்கு செல்வாக்கா ஜான் ஆரோக்கியசாமிக்கு செல்வாக்கான்னு வெளிப்படையா சொல்லிடுங்கன்னு பனையூர் அலுவலகத்துல வந்து கொதிக்க துவங்கி இருக்காங்களாம். கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை கண்காணிச்சு தினமும் ரிப்போர்ட் கொடுக்க விஜய் ஒரு ஏஜென்சியை நியமிச்சிருக்காராம். கரூர் விவகாரத்துல தன்னை கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் தவறா வழி நடத்தினதா நினைக்கிறாராம் விஜய். குறிப்பா புஷி ஆனந்த் கட்சி கட்டுப்பாட்டையே தாங்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்காருங்கிறத கரூர் விவகாரத்துக்கு அப்புறம் உணர துவங்கி இருக்காராம். சிபிஐ விசாரணைக்கு பிறகு போலீஸ் கெடுபிடிகள் தளர்த்தப்பட்ட உடனே தனக்கு அடுத்த 2ஆம் கட்ட தலைவர்களை தனித்தனியா விஜய் சந்திச்சாராம். கட்சியில அடுத்து என்ன செய்யணும்னு யாரும் சொல்லலையாம். எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் புகார் சொன்னாங்களாம்.
மாவட்டங்கள்ல ஒன்றியங்கள்ல கட்சி நிர்வாகிகள் எப்படி செயல்படுறாங்கங்கறத தெரிஞ்சுக்க விஜய் ஆர்வம் காட்ட அத பத்தின எந்த தகவலும் விஜய்க்கு போய் சேரலையாம். இந்த நிலையில தான் சென்னையில இருக்கிற தனக்கு நம்பகமான ஒரு ஏஜென்சியை கூப்பிட்டு பேசின விஜய் கட்சியோட மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள்னு எல்லோரோட செயல்பாட்டையும் தினமும் ஃபாலோ பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க சொல்லி இருக்காராம். கடந்த 4 நாட்களா சரியா இரவு 10 மணிக்கு ஏஜென்சியிலிருந்து விஜய்க்கு ரிப்போர்ட் போயிடுதான். ஒரு நாள் விஜயே தனக்கு கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டை பத்தி ஏஜென்சிக்காரங்க கூட கான்கால்ல பேசினாராம். கைக்கு வந்த ரிப்போர்ட்டுகளை வச்சு கட்சியோட மாநில நிர்வாகிகள் சில பேரை மாத்திர முடிவையும் எடுத்திருக்காராம் விஜய். நியூஸ் தமிழ் கழுகு.